परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। அப்புறம் தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணுறதா, அதுவும் வீடு தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதா நினைக்காதீங்க। என்னடா இப்படி கேட்குறானே நினைக்கக்கூடாது, ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் பயங்கர பிஸி ஆகிடுவீங்க। ப்ளீஸ் எனக்காக ஒரு தடவை, ஒரே ஒரு தடவை உங்கள் படத்தோட முதல் சாங்கை கீபோர்டில் ப்ளே பண்ண முடியுமா ப்ளீஸ்? இல்லை, இப்போ நான் இருக்கிற மூடில் என்னால். ப்ளீஸ் ரகு, நீங்கள் மறுக்கக்கூடாது. என்ன ஒரு பாமர ரசிகனா நினச்சி எனக்காக ப்ளே பண்ணுங்களேன். எனக்காக வாசிங்க. உங்களுக்காக நான் ப்ளே பண்ணலனாலும் என் குருநாதர் சந்திரசேகர் சார் மேலே நீங்கள் வச்சிருக்க மரியாதைக்காகவும் அவருக்கு நீங்கள் பண்ண உதவிக்காகவும் உங்களுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். I'll play for you, sir.
எக்ஸலண்ட் சார். தேங்க்யூ சார். உங்க இசை தொடரணும். தொடர்ந்து நிறைய படங்களுக்கு மியூசிக் பண்ணி இன்னும் நிறைய விருதுகள் வாங்கணும்னு நான் கர்த்தரை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதில் உங்களுடைய ஆட்டோகிராஃப் போடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ். ஓகே சார். See you. See you. நான் கிளம்புறேன். Thank you. Bye. हेलो, कौन है? हेलो, कौन है? நான் தான் சீஷோர்லேருந்து 60 கிலோமீட்டர் உள்ளே போயிடுங்க. பாட்டி வெயிட் பண்ணுவான். கொடுக்க வேண்டிய மாலை கரெக்டாக கொடுத்து வாங்க வேண்டியது கரெக்டாக வாங்கிக்கோங்க. பி கேர்ஃபுல். கஸ்டம்ஸ்க்கு நம்ம மேலே ஒரு கண் இருக்கு, நமக்கு கஸ்டம்ஸ் மேலே 2 கண் இருக்கணும். ठीक है, समझ गए? ठीक है सर. ओके, एंड आउट. ஹாய் தேவி, எப்படி இருக்க? ஹே, என்னை பார்த்து சந்தோஷமா துள்ளி குதிச்சு வருவேன்னு பார்த்தா இப்படி பங்காய் நிக்கிற. என்னாச்சு உனக்கு? I see. பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்து விட்டால் அந்த பெண்ணின் நிலை என்ன? மௌனம். கவிஞர் கண்ணதாசன் எழுதின வரிய இப்போதான் என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறேன். ஏ கமான், நான் ரகு வந்திருக்கேன் தேவி. ஏய், என்ன பார்த்து ஏன் பயப்படுற? உனக்கு என்னாச்சு? நீங்க ரகு இல்ல. ரகு இல்லையா? என்ன பாரு, அதே முகம், அதே நேரம், அதே உயரம், அதே குரல், எல்லாம் அதேதான். ஆனா அந்த ரகு நீ இல்ல. பாரு, அந்த ரகு, இந்த ரகு, எல்லா ரகு நான் தான். இது பாரு, கோர்ட்ல சந்திரசேகர் சாருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் போது நான் உயிரோட வந்து நின்று உயிர் பிழைச்ச சம்பந்தமா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லிட்டேன். நீ கேள்விப்படல? பத்திரிகை, டிவி, மீடியா எல்லாத்துலயும் வந்தது. நீ பாக்கலையா? இல்ல, நான் டிவி பேப்பர் எதுவுமே பாக்குறது இல்ல. ஏன்? என் ரகு போனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இப்போதான் உயிரோட வந்துட்டேனே. நோ, நீ என் ரகு இல்ல.
என்ன என்ன தேவி, என்ன பேசுற நீ? உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது எனக்கு புரியலையே. உண்மைங்கிறது தானா புரியும். யாரும் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. பொய்க்கு தான் புகழ்ச்சி வேணும். நம்ப வைக்கிறதுக்காக நடிக்கணும். என்ன நம்பு தேவி, நான் ஒரு ரகு தான். மார்ச்சரியில உயிர் படிச்சு டாக்டர் ட்ரீட்மெண்ட்ல திருநெல்வேலியில தங்கி திரும்ப வந்திருக்கேன். உனக்காக வந்திருக்கேன். உன் கதையை கோர்ட்டும் கோடிக்கணக்கான மக்களும் நம்புவாங்க. நான் நம்ப மாட்டேன். தேவி ப்ளீஸ், நமக்கு நடுவுல எத்தனையோ ரகசியமான விஷயம் நடந்திருக்கு. நமக்குள்ள நடுவுல இல்ல, எனக்கும் என் ரகுக்கும் நடுவுல. தேவி, உன் ரகு நான் தான், நான் தான். Will you please stop it? 1000 குழந்தைங்க அழுதாலும் ஒரு அம்மாவுக்கு அதுல தான் குழந்தை எதுன்னு தனியா தெரியும். அது மாதிரிதான் ஒரு ரகு இல்ல, உன்ன மாதிரி 1000 ரகு நின்னாலும் அதுல ஏன் ரகு யாருன்னு எனக்கு தெரியும். 1000 தான் இருந்தாலும் கும்பிடுற தெய்வம் கோயில்ல தான் இருக்கணும். இப்படி நேர்ல வந்து நின்னா எப்படிப்பட்ட பக்தனுக்கும் சந்தேகம் வரும். இப்போ அதே மாதிரிதான் உனக்கும் சந்தேகம் வந்திருக்கு. உனக்கு சந்தேகம் தீர்ந்ததும் கோயிலை தேடி நீயே வருவ. ஓகே? ஹாய் மீனுக்குட்டி, எப்படி இருக்கீங்க? உட்காருங்க. ஐயோ, ஒரு வழியா மாறிட்டீங்களா? என்ன மாறிட்ட? இல்ல, பொதுவா என்ன மேடம் மேடம்னு தான் கூப்பிடுவீங்க. இப்ப மீனுக்குட்டின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களே, அத சொன்னேன். இல்ல மேடம், வாழ்க்கையில எனக்கு தெரியாம எத்தனையோ மாற்றங்கள் வந்துருச்சு. சரி, நமக்கு தெரியாம மாற்றங்கள் வரதை விட தெரிஞ்ச சில மாற்றங்களை நம்மளே கொண்டு வரலான்னு நான் அப்படி கூப்பிட்டேன். எல்லா மாற்றங்களும் எனக்கு பிடிக்கும், ஏமாற்றத்தை தவிர. நீங்க மாறவே இல்ல, அதே தமாஷோட தான் பேசுறீங்க. ரகு, சார் அரெஸ்ட் பண்ணதுல இருந்து இந்த நாள் வரைக்கும் இன்னைக்குதான் நான் ரொம்ப சந்தோஷமா மனசு விட்டு சிரிச்சிருக்கேன். அப்படியா? அப்ப தேங்க்ஸ் யாருக்கு? சுட்டவருக்கா இல்ல சுடப்பட்டவருக்கா? இல்ல, 2 பேருக்கும் இல்ல. உங்களை காப்பாத்தின அந்த டாக்டருக்கும் சார் விடுதலை பண்ண அந்த ஜட்ஜுக்கும் தான். சரி, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் சார் போய் மீட் பண்ணி பேசுனீங்களா? போன என்ன பேசினாரு? சந்திச்சாதானே ஏதோ பேசுறதுக்கு. என்னை கேட்லயே நிறுத்தி சார் என்னை சந்திக்க விரும்பலன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. மேடம், என்ன இருந்தாலும் சார் சுட்ட காயம் ஆறிச்சு. ஆனா மனசுல ரகு, யூ மஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மஞ்சுவோட மரணம் அவரை ரொம்பவே பாதிச்சிருக்கும். அதனால்தான் உங்களை பார்க்காம திருப்பி அனுப்பிச்சிருப்பாரு. மஞ்சு என்ன தெரியாத மாதிரி கேக்குறீங்க? உங்க மேல பைத்தியமா இருந்தாலே. யா 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 நான் மறந்துட்டேன். சாரி ரகு, மஞ்சுவோட காதல் பைத்தியக்காரத்தனமா இருந்திருக்கலாம், ஆனா பவித்திரமானது. அவ உயிரோட இருக்கும்போது நீங்க அவ காதலை ஏத்துக்காம இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் இறந்ததுக்கு அப்புறமாவது நீங்க அவ காதலை அக்செப்ட் பண்ணலாம்ல. எனக்கே இன்னும் அக்செப்டன்ஸ் கிடைக்கல மேடம். நான் எப்படி? கவலைப்படாதீங்க ரகு, சார் கண்டிப்பா உங்களை அக்செப்ட் பண்ணுவாரு. மனசுல இருக்கிற காயங்கள்லாம் ஆறணும்ல. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் டாக்டர் யாருன்னு தெரியுமா? காலம். டைம் இஸ் தி பெஸ்ட் ஹீலர்னு சொல்லுவாங்கல்ல. மேபி யூ ஆர் ரைட். பட் மேடம், சார் மாறுவாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இல்ல. ஏன் ரகு இப்படி நினைக்கிறீங்க? இல்ல, அண்ணன் தங்கச்சி பாசத்தை புரிஞ்சுக்கிட்டவரு குரு சிஷ்யன் உறவை கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கவே இல்லை. இப்போ கூட இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் நான் அவர் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? ஆக்சுவலி அதை மரியாதையும் சொல்ல முடியாது, பக்தி, குரு பக்தி. கரெக்ட் ரகு, நீங்க சொல்றது ரொம்ப சரி.
காலம் புற கும்பிடுற பக்தனுக்கு கடவுள் எப்பாவது ஒரு தடவை வரம் கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அதனால தான் சொல்றேன், பொறுமையா இருங்க. பொறுமை தானே, அது என்கிட்ட நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, நீங்க சொன்னீங்க டைம், காலம், அதுவும் இப்போ என் பக்கத்துல தான் இருக்கு. Can I see this? Sure. ரகு, என்ன நோட்ஸ் இது? Can I see this? Sure. ரகு, என்ன நோட்ஸ் இது? நீங்களே அதை எழுதினீங்க? தப்பா இருக்கே. இல்ல ஆக்சுவலி புதுசா சேர்ந்த அசிஸ்டன்ட் அவர் எழுதிருக்காரு. நான் கூட நோட்ஸ் எழுதணும்னு அடம் பிடிச்சாரு. சரி பழகட்டும்னு விட்டுட்டேன். அதான் அவர்தான். அப்படியா? அதானே பார்த்தேன், நீங்க எழுதினீங்களோன்னு நினைச்சிட்டேன். தப்பா இருக்கு. ஓகே, இட் வாஸ் நைஸ் சீயிங் யூ ரகு. Pleasure is mine, madam. அப்புறம் பார்க்கலாம். Yeah, sure. மேடம், மியூசிக் தெரிஞ்சவங்களுக்கு அது தப்பு, தெரியாதவங்களுக்கு அது முயற்சி. ஹலோ. ஹலோ, தேவி இருக்காங்களா? எஸ், தேவி தான் பேசுறேன். ஹலோ மேடம், நான் ஜெயிலர் டேவிட் பேசுறேன். ரகுராமன் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப வரலாமா? சரி, நான் வெயிட் பண்றேன் சார், வாங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம் மேடம். வணக்கம் சார். என் பேர் டேவிட், மை ஐடென்டி கார்டு. உட்காருங்க சார். ரகுராமன் உயிரோட திரும்பி வந்ததை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தாராளமா பேசலாம், பேசுங்க. ரகுராமனும் நீங்களும் லவ்வர்ஸ் தானே? ஆமா, ஒருத்தர் ரொம்ப டீப்பா லவ் பண்ணோம். அவர் மியூசிக் டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருந்தோம். ரகுராமன் திரும்பி உயிரோட வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? செத்து போனவர் தெய்வாதீனமா திரும்பி வந்திருக்காரு. நான் இழந்த துணை எனக்கு திரும்ப கிடைச்சிருக்கு. அவரோட அக்கா மாதவிக்கு ரகு உயிரோட திரும்பி வந்தது இழந்த வாழ்க்கை திரும்பி கிடைச்ச மாதிரி. திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர் பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு திரும்ப கிடைச்சது இண்டஸ்ட்ரிக்கும் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய சந்தோஷம். அப்ப உயிரோட திரும்பி வந்திருக்கிறது ரகுராம் தான் நீங்க நம்புறீங்களா? ரகு தான். இதுல உண்மையான ரகு பொய்யான ரகுன்னு என்ன இருக்கு? நிச்சயமா வந்திருக்கிறது ரகுராமா இருக்க முடியாது. துப்பாக்கியால சுடப்பட்டவர் எப்படி திரும்பி வர முடியும்? அப்ப டாக்டர் சொன்னதெல்லாம் பொய்யா? ஏதோ மார்ச்சுவர்ல இருந்து திடீர்னு எழுந்திருச்சு வந்தாராம், மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராம். சில டாக்டர்ஸ் அவரை காப்பாத்தி திருநெல்வேலியில தனியா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்களாம். இப்ப திரும்பி வந்திருக்காராம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நம்ப முடியாத எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் நடந்திருக்கு. மெடிக்கல் மிராக்கல்னு ஆச்சரியப்படுத்திருக்காங்களே. சுடுகாட்டுக்கு கொண்டு போய் கொல்லி வைக்கிற நேரத்துல உடல் அசைறத பார்த்து காப்பாத்தப்பட்டார். பிறந்த குழந்தை செத்தே பிறந்ததுன்னு சுடுகாட்டுல போட்டப்போ
வீறிட்டு அழுதுதுன்னு பேப்பர் டிவில எத்தனையோ நியூஸ் பாக்குறோம். அவ்வளவு ஏன், குஜராத்ல பூகம்பம் வந்தப்ப மாசக்கணக்குல காத்த மட்டுமே சுவாசிச்சுக்கிட்டு எத்தனை பேர் உயிரோட இருந்திருக்காங்க. அதெல்லாம் உண்மை நம்பும் போது ரகுக்கு மார்ச்சரியில உணர்வு வந்து உயிர் பிழைச்சது உண்மைன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ஓகே, கூல் டவுன். நீங்களும் ரகுராமனும் லவ்வர்ஸ். ரகுராமன் சுடப்படுறதுக்கு முன்னாடி உங்களுக்கும் அவருக்கும், ஐ மீன் நான் என்ன கேட்க வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கும் அவருக்கும் பர்சனலாக விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்களேன். நீங்களே பர்சனல் இன்டிமேசின்னு சொல்றீங்க, அப்புறம் அது எப்படி நான் ஓப்பனாக சொல்ல முடியும்? ஓ சாரி, இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ரெஸ்டில் அப்படி கேட்டுட்டேன், சாரி. ஓகே, நீங்களும் ரகுராமனும் லவ்வர்ஸ், அதனால் அவர் திரும்பி வந்ததை நீங்கள் நம்பலாம். பட் ஐ எம் போலீஸ் ஆஃபீஸர், என்னால் நம்ப முடியல. அவர் எந்த திருநெல்வேலியிலேருந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பித்தாரோ அதே திருநெல்வேலியிலேருந்து நான் என்னுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க போகிறேன். டெஃபினெட்லி ஐ வில் ஃபைண்ட் த ட்ரூத். Keep your faith. It always safe. Para. உன்னை யார் இங்க வர சொன்னது? உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 602020.